ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேங்க. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வந்து ஒரு ஒன் டே ட்ரிப் வந்து பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு ஆஃபீஸ் ஒன் டே ட்ரைனிங் ட்ரிப்பு தான். ஆனால் நான் போகிற இடம் வந்து வாவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான இடம். ஸோ அந்த இடத்த வந்து நம்ம வந்து சுற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அன்றைக்கி ஃபுல்லுமே மார்னிங் ஒரு 7:30லேருந்து ஈவினிங் 7:30 வரைக்கும் எதை மாதிரி இடம்லாம் நம்ம வந்து போனோம், எதை மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து சாப்பிட்டோம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் தம்ப்நெயில் வச்சு நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாங்க, சென்னையில் கோவளத்தில் இருக்கிற தாஜ் ஃபிஷர்மேன் கோ அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் தான், அந்த ரிசார்ட்டில் தான் வந்து இன்றைக்கி வந்து ட்ரைனிங்காக போயிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து ரிசார்ட் ஃபுல்லுமே நம்ம வந்து சுற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஒரு பர்சனல் லைஃப்பில் நம்ம வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும், ஒரு ஃபேமிலியோட ஒரு அவுட்டிங் போகணும், அதுவும் வந்து சூப்பரான இடமா இருக்கணும், பீச் இருக்கணும், ஸ்பா இருக்கணும், ரொம்பவே ரிலாக்ஸாக குழந்தைங்களோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும், அமைதியாக இருக்கணும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ மார்னிங் வந்து 7:30க்கு கிளம்பி ஒரு 8:30 போல் நம்ம வந்து தாஜ் ரிசார்ட் வந்து கோவளத்தில் இருக்குது, அந்த ஹோட்டலுக்கு தான் போனோம். என்ட்ரியே வந்து வாவ் அப்படின்னு தான் இருந்தது. ரொம்ப ரொம்ப க்ரீனரியாக அழகாக சூப்பராக வந்து வச்சுருந்தாங்க. உள்ளே போகும்போதே ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டான ஃபீல். இன்றைக்கி டேவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அவ்வளோ க்ரீனரியாக, அவ்வளோ ப்ளசண்ட்டாக, அவ்வளோ சூப்பராக நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதை விட அங்கே உள்ள ஒர்க்கர்ஸ்லாம் வந்து அப்படி கவனிச்சுக்கிட்டாங்க எங்களை. ஸோ போய் இறங்கினோடனே அந்த சீஷெல் போட்டு அந்த கார்லண்ட் போட்டு எங்களெல்லாம் வந்து ரொம்பவே வார்மாக வந்து வெல்கம் பண்ணாங்க. இதுதான் வந்து ட்ரைனிங் ஹாலு. கிட்டத்தட்ட ஒரு பேட்ச்க்கு 50 பேர் அப்படிங்கிறதுனால வாரமே எங்களுக்கு வந்து ஒரு 8 பேட்ச் வந்து இந்த ஹாலில் தான் வந்து ட்ரைனிங் நடந்தது. அந்த ஹாலுக்கு எழுத்தாப்புலே அந்த காரியார்டரில் எங்களுக்கு லஞ்சு, டிஃபனு, அப்புறம் காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு சூப்பரான லேண்ட் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப பார்க்கவே க்ரீனரியாக, கண்ணு குளிர்ச்சியாக, அவ்வளோ சூப்பராக எங்களுக்கு இன்டோர் அவுட்டோர் இது மாதிரிலாமும் வந்து ட்ரைனிங் வந்து கொடுத்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ட்ரைனிங் செக்ஷன்லாம் நம்ம பார்க்க போகிறது இல்லை. ஸோ ஒரு ரிசார்ட்டுக்கு நீங்கள் போனோம் அப்படின்னா அந்த ரிசார்ட்டில் எது மாதிரி ஃபெசிலிட்டிலாம் இருக்குது, எது மாதிரிலாம் அங்கே சரௌண்டிங்ஸ் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, அம்யூனிட்டிஸ் எப்படி இருக்குது, ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குங்கிறது தான் பார்க்க போகிறோம். மார்னிங் வந்து 8:30க்கு வந்து சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு ரெடியாக இருந்தது. சுட சுட இட்லி, பொங்கல், வடை, சட்னி, சாம்பாரோட எக்ஸலண்ட்டான ஒரு மெனு. இதிலே வந்து ஃப்ரூட்ஸ் சாலட் நிறையா வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து காஃபி, டீயோட நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ட்ரைனிங்க்கு வந்து உள்ளே வந்து போயாச்சு. அட்டகாசமாக இருந்துச்சுங்க பிரேக்ஃபாஸ்ட்டு. பட் தாஜ் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், ப்ரைஸ் வந்து கொஞ்சம் வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நான் மற்றபடி இந்த ரிசார்ட்டில் ஸ்டே பண்ணுறதுக்கு மினிமம் எவ்வளோ எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன். மார்னிங் வந்து அழகாக பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கூலாக சுற்றி இருக்கிற ப்ளசண்ட்டான அந்த லேண்ட்லலாம் உட்காந்து பேசிவிட்டு அரட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ட்ரைனிங்குள்ளே வந்து போனோம். எக்ஸலண்ட்டாக போச்சு ட்ரைனிங் வந்து போனதே வந்து எங்களுக்கு தெரியல. திருப்பி 11:30க்கு ஒரு காஃபி பிரேக் இருந்தது. காஃபிலாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிஸ்கெட்ஸ் அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு திருப்பி எகெயின் ஒரு 2 மணி போல், ஏன்னா 11:30 மணி 12 மணிக்கு தான் நாங்கள் காஃபி பிரேக் எடுத்துக்கிட்டேங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக லஞ்ச் போகும் அப்படிங்கிறதுனால 2 மணிக்கு தான் லஞ்சோட மெனு நம்ம வந்து பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ரெசார்ட்டை வந்து சுற்றி பார்க்கலாம். ஸோ லஞ்சோட மெனு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக வச்சுருந்தாங்க. இது மாதிரி அப்பளம், தயிர் சாதத்துக்கு வந்து தொட்டுக்க அந்த மிளகா அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சாலட், சூப்பரான ஃப்ரூட் சாலட் அண்ட் வெஜிடபிள் சாலட், அப்புறம் கேரட், கோசுமல்லி, டொமேட்டோவில் ஒரு சீஸ்லாம் போட்டு ஒரு மாதிரி அதுவும் ஒரு மாதிரி சாலடு. அதுக்கப்புறம் வந்து பாஸ்தா எக்ஸலண்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த பாஸ்தா ரொம்பவே நான் வந்து ட்ரை பண்ணேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அந்த கர்டு, அந்த பச்சடி அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக வந்து சர்வ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் சுட சுட அப்போ தான் வந்து கொடுத்தாங்க. அண்ட் வந்து ஒயிட் ரைஸ் இருந்துச்சு. ரசம் வந்து தனியாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சப்ஸ் பிரியாணி அப்படின்னு வெஜ்ஜு இது ஃபுல்லும் நம்ம வெஜ் மெனு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜில் ரொம்ப கம்மியான வெரைட்டி தான், பட் அதுவும் வந்து நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த நானுக்கு தொட்டுக்கவே அந்த ராஜ்மா போட்டு ஒரு மாதிரி கிரேவி, அதுக்கப்புறம் பன்னீர் கிரேவிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் வந்து பன்னீர் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஒரு குருமா மாதிரி, அதுவுமே ரைஸு நான் 2த்துக்குமே வந்து சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்பவே ருசித்து வந்து சாப்பிட்டோம்.
அண்ட் வந்து சொல்லவே வேண்டாம், தயிர் சாதம் டிஃபால்ட் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் சொல்ல மறந்துட்டேன், சூப்புமே நல்லா இருந்துச்சு. அதுவுமே நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன், எடுத்துருக்கேன். அண்ட் சிக்கன் பிரியாணி அண்ட் சிக்கன் குருமான்னு நினைக்கிறேன். அது மாதிரி வந்து தனியாக வந்து நான்வெஜ்க்காக வந்து தனியாக வந்து வச்சுருந்தாங்க. சாப்பாடு ஓகேங்க. ரொம்ப சூப்பர். நம்ம நம்ம அடையார் ஆனந்த பவன், சரவண பவன் அது மாதிரிலாம் டேஸ்ட் வந்து நமக்கு வந்து சொல்ல முடியாது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. வந்து ரொம்பவே நல்லா நம்ம வந்து சாப்பிட்ற மாரி தான் வந்து இருக்குது ஃபுட்டு. வந்து நாங்கள் நல்லாவே வந்து என்ஜாய் பண்ணோம் இது எல்லாமே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, சூப்பு வந்து பார்த்திங்கன்னா, டொமேட்டோ க்ரீமி சூப்புங்கிற மாதிரி அதிலே வந்து நமக்கு சால்ட்டு, பெப்பர் அதெல்லாம் வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த இடத்துலையே வந்து ஆம்பியன்ஸ் வந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டாக வந்து இருந்துச்சு. ஒரு வந்து கருடர், நம்ம கருடர் வந்து கொஞ்சம் எல்லாமே பெருமாள் சுவாமி வைப்பாங்க. இங்கே வந்து கருடர் வந்து ரொம்பவே அட்டகாசமாக வந்து நிற்க வச்சுருந்தாங்க. ரொம்பவே அழகாக சூப்பராக இருந்துச்சு அந்த சிலையே. அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு சூப்லேருந்து நம்ம வந்து ஆரம்பித்து ட்ரை பண்ணி அப்புறம் சாதம்லாம் முடிச்சுட்டு டெசர்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வாட்டி இளநீர் பாயசம் ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வித் இதோட அண்ட் வந்து குலோப் ஜாமுன் இருந்தது. ஸோ திருப்பி வந்து ட்ரைனிங், திருப்பி வந்து ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, குட்டி குட்டி பப்ஸு, பிஸ்கெட்ஸு, கேக்ஸு அதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ஒரு அவுட்டோருக்காக பீச் ஒரு 15 மினிட்ஸ் வாக். நாங்கள் நடந்தே போகலாம். ஏன்னா ரொம்ப நேரம் ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு அந்த ரெசார்ட்டை சுற்றி பார்த்துட்டு அப்படியே நடந்தே போகலாம். அந்த வெஹிக்கிளும் வருது, அதுலேயும் கூட நம்ம போகலாம் பீச்சுக்கு. நம்ம நடந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழகாக சுற்றி பார்த்துட்டே அப்படியே நடந்தே போனோம். ஸோ அது சுற்றி பார்க்கும்போது நான் எடுத்த ஷூட் தான் உங்களுக்கு காட்டுறேன். எக்ஸலண்ட்டான அமைதியான ஒரு ஃபேமிலியோட, ஒரு நியூலி மேரிட் கப்பலாக கூட இருக்கலாம், இல்லை ஃபேமிலியோட ஒரு வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறேன், ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறேன், என்னோடய கிட்ஸோட நான் வந்து ஒரு அழகான இடத்துக்கு வரணும் அப்படின்னா இது வந்து எக்ஸலண்ட் பிளேஸ் டு ஸ்டே. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 1 டேக்கே மினிமமாக 14,000 ப்ளஸ் ஜிஎஸ்டிலேருந்து ஆரம்பிக்குது. இதிலே நிறைய வியூ வந்து இருக்குது. எனக்கு வந்து வந்து பீச் சைடு வேணும், இல்லை தனியாக ஹட் மாதிரி வேணும், இல்லை ஸ்விம்மிங் பூல் சைடு வேணும் அப்படிங்கிறதுக்கெலாம் அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் வந்து உங்களுக்கே தெரியும், நான் சொல்லவே வேண்டாம். 25,000 30,000 வரைக்கும் வந்து 1 டேக்கே வந்து இருக்குது. முக்கால்வாசி அங்கே எல்லாருமே நிறைய பேர் ஃபாரினர்ஸ் தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய ஸ்விம்மிங் பூல்லாம் வேறு லெவலில் இருக்குது. காட்டேஜஸ்க்கு தகுந்த மாதிரி, அந்த வியூக்கு தகுந்த மாதிரி, பீச்சுக்கிட்ட வியூவில் இருக்குது, இல்லை வந்து ஸ்விம்மிங் பூல் வியூ, அது மாதிரி ஒவ்வொரு வியூக்கு தகுந்த மாதிரி அங்கே காஸ்ட்டு, ரூம்ஸு ஃபெசிலிட்டிக்கு தகுந்த மாதிரி அந்த காஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது மாதிரி தான் இருக்குது. காட்டேஜஸ்லாம் வந்து தனியாக ரொம்பவே அழகாக இருக்குது. நம்ம ஆம்பியன்ஸ்லாம் குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு பசுமையாக இருக்குது. அதுவும் நைட்டு வந்து சூப்பர் ரொமான்டிக் ஃபீல் கொடுக்குற அளவில் வந்து ரொம்ப அமைதியான இடம். அங்கங்கே வந்து நைட்டு ஈவினிங் ஆக வந்து பேர்ட்ஸ்லாம் சத்தம், அந்த அந்த குட்டி குட்டியாக இன்செக்ட்ஸ்லாம் சத்தம் போடும் இல்லையா, அந்த சத்தத்தில் அந்த லேண்டில் வந்து நடக்கும்போது வாவ் என்னப்பா வாழ்க்கைனா இதுதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வாழ்க்கையை ரசித்து வாழறவங்க, இந்த க்ரீனரி ரொம்ப பிடிக்கும், பிளான்ஸ் ரொம்ப பிடிக்கும், கார்டன் ரொம்ப பிடிக்குங்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு பிளேஸு. கண்டிப்பாக வந்து அதை மாதிரி உங்களோட லைஃப் பார்ட்னர் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸோடு வந்து நான் என்ஜாய் பண்ணணும், என்னை வந்து லைஃப்பை வந்து அப்படியே இது மாதிரி விஷயங்கள்லாம் நான் ரொம்பவே ரசித்து வாழ்வேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து உண்மையிலே வந்து காசு வந்து எப்போ வேணாலும் சம்பாதிச்சிக்கலாம்ப்பா, ஒரு தடவை வந்து இந்த மாதிரி இடத்துக்கலாமோ என் ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனுஷனாக இருந்தீங்கன்னாக்க கண்டிப்பாக இந்த பிளேஸை வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியோட ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஆனால் காஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து கூட தான். ஸோ மிகப்பெரிய ஸ்விம்மிங் பூல், அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீன் வாயிலேருந்து தண்ணி கொட்டுற மாதிரிலாம் நிறைய வந்து அந்த ஸ்விம்மிங் பூல்லேயே நிறையா குழந்தைங்களுக்கு தனியாக இடம், அது மாதிரிலாம் வந்து தனியாக வந்து இருந்துச்சு. அங்கேயுமே அங்கங்கே ஃபவுண்டைன்லாம் வந்து ரொம்பவே நல்லா வந்து வச்சுருந்தாங்க. ஈவினிங் ஆனால் கிட்டத்தட்ட 3 மணிலேருந்து எல்லோரும் குளிக்க ஆரம்பித்தாங்க. அது நைட்டு வரைக்கும் குளிச்சுட்டு ஜாலியாக வந்து பீச்சுக்கெலாம் போயிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நாங்கள் வந்து அழகாக நடந்து போயினே இருந்தோம். ஸோ ரொம்ப அழகாக சூப்பரான விஷயத்தில் இன்றைக்கி ட்ரைனிங்கும் வந்து அவ்வளோ கலக்கலன்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிறையா விளையாண்டோம், நிறையா பேசி சிரித்தோம். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப சீரியஸாகவே இருப்போம். அதுவும் வேலை அப்படின்னாக்கா ரொம்பவே பேசுறதுக்கு கூட டைம் இருக்காது. ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம ரொம்ப ஆஃபீஸ்லலாம் பேச முடியாது இல்லையா. ஸோ இது எல்லா டீமும் கலந்து எல்லாரோடையும் வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி, எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுற மாதிரி, ப்ராசஸை வந்து ஸ்ட்ரீம்லைனாக கொண்டு போகிற மாதிரி இந்த ட்ரைனிங் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். எப்போதும் லேப்டாப் ப்ரெசன்டேஷன் இப்படியே போயிட்டுருக்கிற அந்த லைஃபுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இது வித்தியாசமாக கேமில் எங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து எப்படி வந்து ஹவு டு ஃபேஸ் த சேலஞ்சிலேருந்து ஆரம்பித்து எப்படி ஒரு டிஎல் எப்படி வந்து மேனேஜ் பண்ணணும், ஒரு டீமை, ஒரு பிஸ்னஸ் எப்படி மேனேஜ் பண்ணணும், ஒரு அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகணுங்கிற மாதிரி ஒரு விளையாட்டு மூலிமா எங்களுக்கு வந்து ஹவு டு க்ரூமிங் யுவர் செல்ஃப்லேருந்து எல்லாமே
எல்லாமே இருந்துச்சு. எண்ட் டு எண்ட் எங்களுக்கு வந்து அந்த ட்ரைனிங்கில் வந்து எல்லாமே கேமோட, விளையாட்டோட, டீமோட வந்து பாண்ட் ஆகி ரொம்ப ரொம்ப அழகாக வந்து சொன்னாங்க. அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நடந்து போகிற தூரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஃபவுண்டைன் வந்து சூப்பராக இருக்குங்க. இங்கெல்லாம் உட்காந்து அங்கங்கே உட்காந்து நின்று ரசித்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம். நீங்கள் வந்து ஷூட்லாம் எடுக்கணும், ஒரு சாரீ ஷூட் எடுக்கணும், ஃபேமிலியோடு போய் ஸ்பெண்ட் பண்ணி நான் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் வந்து அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த இடம் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நிறையா பேர் வந்து சாரீ ஷூட்டுக்கெலாம் இடம் பார்ப்பீங்க. அந்த மாதிரி இந்த ப்ரீ வெட்டிங், போஸ்ட் வெட்டிங்க்கெலாம் வந்து நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்க. ஒரு நல்ல இடமா வேணும், நல்ல லேண்டில் நின்று எடுக்கணும், ஒரு ரொமான்டிக்காக வந்து ஃபோட்டோலாம் எடுக்கணும்னா திஸ் இஸ் த ரைட் பிளேஸ் டு டூ த ஃபோட்டோ ஷூட். நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஸ்டே பண்ணிவிட்டு அழகாக ஃபோட்டோ ஷூட்டும் எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டும் வந்து போகலாம். இன்னும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து நிறையா வெட்டிங்க்கு, ரிசப்ஷன்ஸ், இந்த மாதிரி பார்ட்டிஸ் அதெல்லாம் வந்து நடந்தது. நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல்லும் வந்து ஃபாரினர்ஸ், முக்கால்வாசி ஃபாரினர்ஸ் தான் நாங்கள் வந்து பார்த்தோம். அவங்களோட ஃபேமிலி கெட் டுகெதர் ஒரு பார்ட்டி மாதிரி அங்கே வந்து வச்சுருந்தாங்க. அது வெட்டிங்கா இல்லை பர்த்டே பார்ட்டியா என்னன்னு தெரியலை. ஆனால் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து அங்கே நடந்தது. பேக்கில் கார்டனில் அழகாக வந்து பூஃபே மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே வந்து எல்லாருமே வந்து சாரீஸில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே, அதாங்க ஒரு பார்ட்டி வந்து நடந்துட்டுருக்கு. நிறைய லைட்லாம் போட்டு செட் பண்ணி இது மாதிரி வந்து ஒரு அவுட்டோரில் ஒரு டின்னர் மாதிரி அரேஞ்ச் பண்ணி எல்லாருமே சாரீஸில் இருந்தது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவங்களாம் வித்தியாசமாக ட்ரெஸ் பண்ணணுன்னு நினச்சி பண்ணுவாங்க இல்லையா. ஸோ எல்லாருமே சாரீஸில் இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக கிராண்டாக வந்து ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது மாதிரி வெஹிக்கிள் இருக்குது. நம்ம பீச்சுக்கெலாம் போகணுன்னா இது மாதிரி கொண்டு வர்றாங்க. ஸோ பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் வாக் அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டி வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஃபன்னாக இருந்தது. எப்போதுமே நம்ம வந்து அந்த தீ மிதிக்கும் போதெல்லாம் தணலில் நடக்கும்போது கொஞ்சம் சுடும் இல்லையா. ஆனால் இது மாதிரி எரியிற நெருப்பில் நடக்கும்போது சுடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடந்தாங்க. அந்த ஃபன்லாம் முடிச்சுட்டு திருப்பி ஈவினிங் திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்குது. வாவ், எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லும் அங்கங்கே லைட் போட்டு அந்த கார்டனை பார்க்கவே செம்ம சூப்பராக அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எல்லாருமே அங்கங்கே நின்று லைட்டிங்லலாம் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு வழியாக முடிச்சுட்டு ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எல்லாருமே பிரியா விடை பெற்று அழகாக வந்து வந்தோம். திருவான்மியூர்கிட்ட செம்ம டிராஃபிக்கில் வந்து மாட்டினோங்க. ஐயோ, எப்படா வந்து வீட்டுக்கு வரலாம் அப்படிங்கிற அளவில் டிராஃபிக் இருந்துச்சு. சூப்பராக அன்றைக்கி டேவே என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை ஃப்ரம் ஹாசினி. டாடா பை பை.